இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நம்ம ஒன்று சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, நம்ம வேற என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயோ ஒரே தாக்குதல். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் ஒன்று சொல்ல, நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஒன்று சொல்ல. இதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனையே. பிரதர்ஸ், I want to tell you, you can be protected through your confession. உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க பவர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதையே நாம் சொல்ல வேண்டும். அது நம்முடைய வாழ்விலே பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறது. சங்கீதக்காரன் பகல்ல பறக்க அம்பு, மதியானத்தின் பாழாக்கும் சங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இரவின் பயங்கரம் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அவர் ஓப்பனிங்லே சொல்லிட்டாரு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலாம், நீர் என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் நீர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில் ஆரம்பிக்கிறாருங்க. அங்க ஆரம்பிச்சது பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை அது தொடர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். வாட் ஆர் யூ கன்ஃபெஸிங்? உங்க வீட்டை சுத்தி என்ன பேசி இருக்கிறீங்க? பிரச்சனையை பேசி இருக்கிறீங்களா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசி இருக்கிறீங்களா?